தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி பதவிக்கு வந்தது ஆபத்து. எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வந்தது ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர்கிறார். அவர் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியை திறம்பட செய்து முடித்தார். அதிமுக தொண்டர்களுக்கு நன்றாக சம்பாதியுங்கள் என்று வழிவகை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதனால் அதிமுக தொண்டர்களின் நன்மதிப்பை பெற்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் தொடர்கிறார். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக சந்தித்த 10 தேர்தல்களிலும் தோல்வியை தழுவியது அதிமுக. ஆகையால் அதிமுகவுக்கு அவ்வப்போது பூச்சாண்டி காண்பிப்பார்கள் ஒரு சிலர். அதாவது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வெற்றி பெறவில்லை, ஆகவே அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து புதிய தலைமையின் கீழ் வருவோம் என்று கோரிக்கை வைப்பார்கள். தற்பொழுது அதிமுகவை மீட்போம் என்று டிடிவி தினகரன் கூறி வருகிறார். அதேபோன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஓ பன்னீர்செல்வம் முயற்சிக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைவோம் என்று 72 வயது மூதாட்டி சசிகலா அவ்வப்போது கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி துணையுடன் அதிமுகவை கைப்பற்றலாம் என்று இந்த 3 பேரும் திட்டமிட்டுள்ளனர். நேற்றைய தினம் சசிகலா தொண்டர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். சிதறி கிடக்கின்ற அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைவோம் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் புறக்கணிக்கப்பட்டு விட்டதால் முக்குளத்தூர் வாக்குகள் அதிமுகவுக்கு விழவில்லை என்று கூறப்படுகிறது. முக்குளத்தூர் வாக்குகள் அதிமுகவுக்கு விழவில்லை என்று கூறப்பட்டாலும் கூட முக்குளத்தூர் அதிகமாக வசிக்கின்ற பகுதிகளில் அதிமுக நன்றாக வாக்குகளை பெற்றுள்ளது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிப்போன ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் கதிதான் அம்போ என்ற நிலைக்கு வந்துவிட்டது. 2 பேரும் படுதோல்வி அடைந்தார்கள். சாதியை நம்பிப்போன ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் தோற்றுப்போனார். மறவர் சமூகத்து வாக்குகளே அவருக்கு விழவில்லை. கள்ளர் சமூகத்து வாக்குகளை நம்பி போய் தேனி தொகுதியில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் காணாமல் போய்விட்டார். பாரதிய ஜனதா கட்சியை நம்பி போனவர்கள் எல்லாம் நாசமாய் போனார்கள். இதை அதிமுக தொண்டர்கள் நன்றாக புரிந்து வைத்துள்ளார்கள். டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இந்த 3 பேர் கட்சிக்குள் வந்தால் முக்குளத்தோரின் ஆதிக்கம் இருக்கும். ஆகவே அதிமுக தொண்டர்கள் இந்த 3 பேரையும் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆகவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்ற வேண்டும் என்று அதிமுகவில் உள்ள ஒரு சில மூத்த தலைவர்கள், அதாவது வேலுமணி, செல்லூர் ராஜு போன்றோர் விரும்புகிறார்கள். ஆனால் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பக்கமே உள்ளனர். இந்த சூழ்நிலையில் சசிகலா நேற்றைய தினம் அதிமுகவை மீட்போம், அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைவோம் என்று கோரிக்கை வைத்ததினால் எடப்பாடி பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது, எடப்பாடிக்கு சிக்கல் ஏற்படுத்தியுள்ளார். எடப்பாடி தலைமையிலிருந்து அதிமுகவை காப்போம் என்று அவர் கூறியுள்ளார். ஆகவே சசிகலா நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கை அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய பதவிக்கு ஆபத்து என்று கூறினாலும் கூட இப்போதைக்கு அதிமுகவில் எந்த பிரச்சனையும் வராது என்றுதான் தோன்றுகிறது. எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொடர்வார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவை கைப்பற்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் முயற்சி செய்வார்கள், தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் என்பது மட்டும் உண்மை. ஆனால் அவர்கள் அதிமுகவுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட தனித்துவம் இருக்குதா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால், தனித்து கட்சி ஆரம்பிக்காமல் பாஜகவோடு லக்கேஜி கட்சியாக மாற்றியவர் தான் டிடிவி தினகரன். அதே போன்று பாஜகவிடம் ஒரு சீட்டுக்கு மண்டியிட்டு கட்சியை அடகு வைத்தவர் தான் ஓபிஎஸ். ஆகவே சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராகும் தகுதி இல்லை என்றே தெரிகிறது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதவிக்கு வேட்டு வைத்துள்ளார்கள். அது வெடிக்குமா அல்லது புஸ்வானமாக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.